இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கதை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ப்ளஸ் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் போகிற விதம் நிறைய பேரை கவர்ந்து இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சீசன் 1ல் ஒரு கட்டத்துக்கு பிறகு கடன்னு பாண்டியன் ஸ்டோர்ஸ் மேலேன்னு போச்சோ அதே மாதிரி தான் இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா கதிர்ராஜியுடைய கல்யாணத்துக்கு பிறகு இந்த சீரியலில் கதாபாத்திரங்களும் நல்லா இருக்காங்க, நடிப்பும் நல்லா இருக்குது, வசனங்களும் நடிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, சீன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரசிக்கிறபடி தான் இருக்குது. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த தங்கமயில் சரவணன் கல்யாணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற குமரவேல், சக்திவேல், முத்துவேல் அவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொய் மேலே பொய்யா சொல்லிட்டு இருக்க தங்கமயிலோட குடும்பம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் என் பிள்ளைக்கு எப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கு தெரியுமா, நாங்கள் எப்படி சூப்பர் சம்மந்தம் பார்த்துருக்கோம் தெரியுமான்னு ரொம்ப பெருமை பீத்தியே இன்னமும் ஒரு பல தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. இதே நடுவில் இன்னைக்கு நடக்கிறதா இருந்த பெரிய பிரச்சனையான 2 பேர் கடன் கொடுத்தவங்க பணத்தை கொடுத்தே தீரணும், பணத்தை கொடுக்காம அதை போகவே மாட்டேன், மாப்பிள்ளை வீடு வச்சு வரட்டும் அப்படின்னு பேசிட்டு இருந்தவங்கள எப்படியோ சமாளித்து கையை காலாக நினச்சிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு மாணிக்கம். அங்கே தப்பிச்சிட்டாங்க. இப்போ ஆனால் தங்கமயிலுக்கு உள்ளே ரொம்ப உதறல் அதிகமாகிடுச்சு. ஏற்கனவே கால் பண்ணி வேற அழுது சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ இவர்கிட்ட வேற சரவணன்ட்ட வேற என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல அப்படின்னு கெஞ்சிட்டுலாம் இருந்தாங்க. இதில் இப்போ புது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த கட்ட ட்விஸ்ட் வேற வந்தாச்சு. இப்போ மண்டபத்தில் வச்சு இவங்களால முடிஞ்ச காசு, இந்த காசு எதுனா இன்னொருத்தர் கொடுத்த காசை அதை கொண்டு வந்து மாணிக்கம் என்ன பண்ணுறாருன்னா எங்கள் பங்கு காசு அப்படின்னு காசை கையில் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் முன்னாடி வச்சு எங்கள் பங்கு செலவு காசு இருந்தால் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாண்டியன், கோமதி, அந்த பக்கம் மாணிக்கம், அதுக்கப்புறம் பாக்கியம் எல்லாம் சேர்ந்து பணத்தை கொடுக்க குழலி கரெக்டாக ஒரு கேள்வியை கேட்குறாங்க. கல்யாண செலவை பாதியாக பிரிச்சுக்கிறோன்னு சொன்னோம். பாதியாக பிரிச்சுக்கிறது அப்படின்னா சரிவாதியாக பிரிச்சுக்கிறது. செலவு முடிஞ்சதுக்கு பிறகு தான் என்னென்னு கணக்கு சொல்லுவோம். கணக்கு சொல்லும் போது தான் அவங்க பணத்தை கொடுக்கணும். இப்போவே ஒரு அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தா இது எப்படி செட் ஆகும் அப்படின்னா சொன்ன நகையை விட அதிகமாக போடுறாங்கல்லப்பா அப்படின்னு ஒருத்தர் நடுவில் தலையிட்டு பதில் சொல்கிறாரு. அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அது எவ்வளோ நகை போடுறாங்க அப்படின்னா வேணால் அளந்து பார்த்துக்கலாம், அந்த நகையோட காசை வச்சு தெரிஞ்சிடல உங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் வேணாங்கிறாரு பாண்டியன். குழலி அதெல்லாம் விடவே இல்லை. என்ன நடந்தாலும் சரி, நீ இப்போ நம்ம இப்போ தம்பிக்கு சரவணனுக்கு எவ்வளோ நகை போடுறாங்க அது தெரியணும், அதனால் அளந்து பார்த்துருவோம், அளந்து பார்த்து இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளோ நகை இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ என்ன பிரச்சனைனா கவரிங் நகைக்கும் இந்த நகைக்கும் இருக்க வித்தியாசத்தை டபக்கு நாங்கள் யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டாலும் மொத்த நகையை கொண்டு வந்து வச்சிருக்கும் போது பிரச்சனையானாலும் பெரிய பிரச்சனையாயிடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தங்கமயில உட்காந்துருக்கவங்க பீதி ஆகிட்டே இருக்குது. ஆனால் பாக்கியமும் மாணிக்கமும் கைதேர்ந்த ஒரு பொய்க்காரர்களாக இருக்காங்க. பொய் நிறைய சொல்லி பழகிருப்பாங்க போல், அப்படியே கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, தராசே எடுத்து வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ உடனடியாக அளந்து பார்க்க போகிறாங்க நகைன்னு தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் அப்படியே தங்கமயில் தலையில் கை வச்சு அப்படியே சுருண்டு அப்படியே விழுந்து மயங்கி விடுற மாதிரி ஒரு ட்ராமாவை போட்டுடுறாங்க. அவங்க அந்த ட்ராமாவை போட்டாங்களா இல்லை நிஜமாவே பதட்டத்தில் பிரச்சனை அதிகமாகி மயங்கி விழுந்துட்டாங்களாங்கிறது தெரியல. ஆனால் மயங்கி விழுந்தோடனே பதறி யார் முதல்ல போகிறாங்கன்னா சரவணம் தான் பதறிடுறாரு. அதனால் இதெல்லாம் ஒன்றும் வேணாம், தயவு செஞ்சு இந்த நகையெல்லாம் இது பண்ண வேணாம்னு பேச்சு எப்படியோ மாற்றி நேராக கல்யாணத்தை கொண்டு போய் போகிறாங்க. கல்யாணம் கடைசி நிமிஷம் வரைக்கும் நடக்குமா நடக்காதவனா கொண்டு போக போகிறாங்க போல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கதை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ப்ளஸ் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த